பாறை தான் ஒரு வட்டம் இருந்துச்சு. இந்த மஞ்சள் பாறை, வந்து கடல பாறை, 10 பாறை நெத்திலி இல்லை இன்னைக்கு. போதும். நம்மளே மீன் திண்டி எவ்வளோ நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் மீன் எடுத்துட்டு. மீனே எங்கே வந்துச்சு போட்டல? மீனே வரல இல்லை. அதுக்கு பின்னாடி டைல்ஸ் இறங்கிட்டு வச்சுங்க. இப்போ நமக்கு மெயினாக என்ன வேலை அப்படின்னா அந்த செப்டிடாங்க பழகு பிடிக்காம கிடக்கு. மீன் வெட்டும் போதே பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மீன் அவ்வளோ தெளிவாக செம்மையாக இருக்கும். இப்போ தான் வந்துச்சு, இப்போ தான் எடுத்து அப்படி வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு வைக்க போகிறேன். அப்புறம் அதோட ருசி எப்படி இருக்கும் போய் பார்க்கலாமா? கடைக்காரிலேருந்து மீனை எடுத்து வெட்டி கொண்டு வந்துட்டேங்க. ரொம்ப நாளாயிட்டு நம்ம ஹோட்டலில் உள்ள மீனை சாப்பிட்டுனாருன்னா. மீன் குழம்பே வைக்கல நான் இப்போக்குள்ள. குழம்பு இன்னைக்கா பார்த்தியா? வைக்கவே இல்லை. மீன் குழம்பு வைக்கல. இறால் வச்சோம் இன்னைக்கு. ஆமாம், அவ்வளோதான். இந்த மீனை லைட்டாக ஏன்னா கடைக்காரில் வச்சு எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன்ல, அதனால நான் லைட்டாக கழுவுனாலே போதும், ஈஸியாக இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷான மீனை அப்படி வாங்கி உடனே வெட்டிட்டீங்கன்னா தோல் உரிச்சிக்கலாம்ல. தொலி எங்கே இருந்தாலும் நம்ம உரிச்சிருக்கலாம்ண்ணே. சரி, மஞ்சள் பாறை தானே, நல்லா தான் இருக்கும். இந்த தொலி சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு உடனே மீன் கழுவிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது, உடனே வாசம் வந்துடும் தலைவனுக்கு. அன்னைக்கு தூக்கிட்டு போனா பாரு. அன்னைக்கு ஈரல் நீ தானே தூக்கிட்டு போனேன். கோழி இவளோட பிள்ளைவா? இவளோட பிள்ளைய வேலையே இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்கிட்டு. எல்லாம் ரெடியா இருக்கு. ஆமா, வெங்காயம் வச்சிட வேண்டியதான். போதும், 1-2 வெட்டினா போதும். அப்படியா? வெங்காயம் வெட்டியாச்சு, புளி ஊற வச்சிருக்கு. வெள்ளைப்பூடு வெட்டணுமா? என்ன பண்ணணும்? அதை நெக்க மட்டும் தான் செய்யணும். உரல வச்சு உரல வச்சு நச்சிருமா? பாப்பா ஒடியாமா? இந்த இது வச்சு குத்த மாட்டுக்க? அது வேண்டாம், அது என்னமோ எனக்கு பிடிக்க மாட்டேக்கு. இருக்கிற தட்டுலேயே நச்சுக்கலான்னு தோணுது. அம்மி வேந்தரியா? அம்மி வாங்கி தரா? வாங்கி தான் இது பண்ணிடுவியோ? சின்ன அம்மி. அப்படியா? இதில் வச்சு நச்சிடலாமா? அப்படியே அப்படி சும்மா 1-2 நிற்கிது. இதுவும் நிற்க தான் செய்யுது. நல்லா 1-2 தான், ரொம்ப நிற்கிறாரு. 1-2 தான் நிற்கிறேன் தாயே. போதுமா தாயே? போதும். பாரு, மறுபடி பாரு. ஃப்ரிட்ஜில் தேங்காய் எடுங்க. நான் கழுவும் போது நீ எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடணும்ண்ணே. தேங்காய் எங்கே இருக்கு? ஃப்ரிட்ஜில் இருந்தா தேங்காய் அரைக்கணுமாக்கும்? வேண்டாமா? கேட்டேன். இப்போ மேலே இருக்கு பாரு, மேலே 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 தேங்காய் கீரணும்னா கீறிட்டு பொடுசாக வெட்டணும் தேங்காவை. நான் இவ்வளோ நேரம் தேங்காவை கஷ்டப்பட்டு கீறினேங்க, ரெக்கார்டே போடலை. சரி, திருவியாச்சு. இதை ஒரு அரைச்சிரும். பிடிக்காம இவ்வளோ நேரம் ரெக்கார்டு போடாமல் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டேங்க. மிக்சி மேலே முதற்கொண்டு வச்சுட்டேன். பாடி செமிச்சுட்டு நல்லா அரைச்சாச்சுங்க, சூப்பராக. புளியை கரைச்சிருங்க. போதுமாக்கா? அப்படி புளியும் கரைச்சி எடுத்துருவோமா? சார், முக்கால்வாசி வேலையை எனக்கு நீயே முடிச்சிட்டே இன்னைக்கு. ஆமாம், இப்போ வெளியே தெறிக்கு போயுது. உள்ளே வச்சுப்பேனே. உள்ளே வச்சு தான் படைஞ்சாலும் இது பண்ணுதே. தாடி ஏதாச்சும் ஒன்று தெரிச்சிடக்கூடாது. என் மகளாக இருந்தால் ஒழுங்கு வேலை பார்த்துருப்பா. பாப்பா ஒடியா? பாப்பா நீ வந்து வேலை வருவாப்பா? என் மகளுக்கு மோர் வேணுமா? கேளு, மோர் வேணுமான்னு. பாப்பா மோர் வேணுமா? நான் கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேன், என் மேலே கோவத்தில் இருக்கா. பாப்பா மோர் வேணுமா?
வேண்டாம்மா அப்போ எனக்கு மட்டும் தா பார்ப்போம். அருணா எனக்கு மட்டும் தானே, அவளுக்கு கொடுக்காத சரியா? உங்க 2 பேரும் சண்டையும் கொண்டு தூர போடுங்க. வேலை இல்லை. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு நானே என் பிள்ளையும். மீனை கழுவிட்டேன் நானும் புளியை கரைச்சிட்டேன். என் வேலையும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலாம அலையிறீங்க 2 பேரும். அம்மா கறிக்கும் மகளுக்கும் சண்டையா? எனக்கு கடைசி சண்டையை ஏன் பக்கம் மாத்திட்டீங்க? ஆமா ஆளும் மூஞ்சி. அப்படியே பாப்பா பாப்பா குட்டி பிள்ளைல வாங்க. ஸ்ரீநிதி எங்க இருக்கா? இப்போ சிரிப்பா பாருங்களேன். சரி 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 வா 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 வா. சரி 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 சிரிக்கணும் தான் சிரின்னு பேர் வச்சியா? ஆமாம், அதனால சிரிச்சிட்டு இருப்பேன் மக. எப்பயுமே இங்கே பார்த்தீங்களா சிரிச்சுக்கிட்டே இருக்காளா என்ன பிள்ளை? வாங்க புளியை ஊற்றிட்டு அதுக்குள்ள சொல்லாம இல்லாம 2 பேரும் நடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நாங்கள் நடிக்கலாம். அதெல்லாம் நான் என்ன செய்ய? நாங்கள் 2 கொஞ்சிட்டு இருந்தா நடிச்சுட்டு அளவுதான் எல்லாத்துக்குமே. சொல்லதான் செய்வ தாயனே. இதுல தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு எல்லா வேலையும் முடிச்சிருவேன். மண் சட்டியில் வைக்கல பார்ப்போம். ஆமாண்ணா, மீன் நிறைய இருக்கு, அது காணாது. சின்ன சட்டி அது. அப்படியா? நீ மசாலா பொடி போடலையா? இப்போ அவ்வளோ மசாலா போட சொல்லுப்பேன். என்ன பேச மாட்டேக்கா, சொல்ல மாட்டேக்கா. ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிடறேன். அப்போ போதும். எங்கே உனக்கு போதுமான்னு பாரு. தண்ணி ஊற்றவா? தெரில, வேண்டாம். சரி ஊற்று. வேண்டாண்டு சொன்னதுக்கப்புறமும் ஊற்றுறது தேங்காய். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரெடி டு ஈட்டு. இன்னைக்கு எல்லாருக்கும் சீக்கிரமாக பதிச்சிடும். ஏன் சொல்லு? மீன் குழம்பு. காலைல எல்லாருமே வெறும் நூடுல்ஸ் தானே சாப்பிட்டீங்க? ஆமாம், நானும் நூடுல்ஸ் தான், எல்லோரும் நூடுல்ஸ். ஆனால் நான் கடைக்கறிக்கு போயிட்டு வந்தானே சாப்பிடுவேன். அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுறோம். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு காலி பண்ணிடுங்க. ஆமாம், மிளகா பச்சை மிளகாய், தக்காளி வெட்டலையே. அது மட்டும் எல்லாட்டும் 8 தக்காளி மறந்துட்டேன். 2 தக்காளி போடுமா 3 தக்காளியா? 2. உன சாக்லேட் ஒன்று மாதிரினா வேண்டாம். வெளியே வச்சு ஊற வச்சாதான் நல்லா இருக்கும். என்ன பார்க்குற? என்ன நடக்குது அங்கே? நான் ஹீட் பண்ண வரேன். இதை உருகுனாதான் குறிஞ்சு பிடிக்க நல்லா இருக்கும். இந்த சாக்லேட் பாக்கெட் ஹைப்பரில் தேடினேன், இல்லையா? இல்லைன்னா எடுத்துருப்பேன். நல்லா இருக்குல்ல அது உருகி சூப்பர். சூப்பர். அவளுக்கு எதுக்கு நீ கொடுத்த? அவளுக்கு நான் இங்கே கொடுத்தேன். நான் பார்க்கவே இல்லை. நீ பார்த்தியாக்கும்? எப்போ பண்ணி பார்த்தேன்? சொல்லவே இல்லை. பார்க்குற இடத்துல நின்று கொடுத்துட்டு வேற என்ன போடணும்? வெங்காயம். அப்போ பொடுசா அரைச்சிட்டேன். நான் 1-2 அரைந்தான்னு முழுசாவே போட்டுருக்கலாம். மீன் குழம்புக்கலாம் இது தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுப்போம். இந்த ஹோட்டல்லாம் முழுசாக தான் போடுவாங்க தெரியுமா? முறுமுறுன்னு தாளிப்போம்ல, அது கொஞ்சம் தின்ட்டு வாப்பா. திங்க கொடுத்தா மட்டும் நல்லா பல்ல இழிச்சுக்கிட்டு வருவா. ஏதோ சொல்ல வரா. என்ன பாப்பா சொல்லு பாப்பா. ஒன்றும் இல்லையா? அம்மா கறி அப்பாட்ட மாட்டி வர்றதுக்கே ரெடியாக இருக்கா. யாரை மாட்டி விட்டு என்ன ஆகுது எனக்கு? கரண்டி ஓ, இது ஊற வைக்கணுமா? சரி ஊற வைக்கணும். ஊற வைக்கணுமா? ஊற வைக்கணுமா? அதான் நிற்கா. அடுப்புக்குள்ளே போட்டுருங்கண்ணே, நல்லா உரிக்கிறோம். ஏன் அடுப்பே பற்ற வைக்கல. ஆமாவே, நான் என்னடா அப்போ சூடு தெரியல அப்படின்னு நான் பார்த்துட்டே கிச்சன்ல ஃபேனு. ஐயோ ஐயோ லைட்டா மாத்திட்டு வரேன். இந்த வெக்கைக்கு ஃபேன் இருந்தால் தான் உண்டு. இப்போ வைங்க. அச்சா ஓ, ஒவ்வொருக்கும் தனித்தனியா 2 பாக்கெட் வித்தியாசமா எதுவும் வச்சிருக்காங்க. அதான் இவ இது இங்கிட்டான், ஏன் இது அங்கிட்டான். தாடி. சரி, இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தட்டும். மீன் குழம்பும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிருமா? அவ்வளோதான். சோறு வளைய வச்சிட்டோம்னா இது கொதிக்கிறப்ப அதுவும் வெந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான். சூப்பர் தான்.
தண்ணி இன்னும் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். வேண்டாம்ல, மீன் போட்டால் இவ்வளோ வந்துடும். அப்போ போட்டு விட்டு என்னத்தை போட்டு விட? மீனை தான். மீனை கொதிச்ச பிறகு தான் போடணும். ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிடுறேன் கம்பர், மூடிடுறேன். ஆஃப் பண்ணிட்டே இல்லை, குழம்பி போய் தான் கிடக்குலாம். கடல் மேலே சரியான வெயிலுங்க. வேலையும் இன்னைக்கு பிச்சு எடுத்துட்டாங்க. அப்படியே மீன் எடுத்துகிட்டு வந்த மஞ்சப்பாறை மீன் இதை அரணாட்டை கொடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கணுங்க. அதுவும் ஏசியை போட்டு தூங்கணும். செல்வாக்கு கல்யாணம் வருதுல. ஆமாம், என்னவே ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாமா? ஏசி வாங்கி கொடுத்துருமாவே? ஏசியா? ஓகே, நல்ல ஐடியாவா. அடா ஆமாங்க, நம்ம சத்யாவில் வர்ற மே 31ஆம் தேதி ஃபுல் மூன் சேல் போட்டிருக்காங்க. இந்த சேல் மார்னிங் 9 மணிலேருந்து மிட் நைட் 12 மணி வரைக்கும் மட்டும்தாங்க. ஏசி வாங்குறவங்களுக்கு சூப்பர் ஆஃபரா உங்க பழைய ஏசியை மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூல புது ஏசியை வாங்கிக்கலாங்க. 0 டவுன் பேமெண்ட்ல லோயஸ்ட் இஎம்ஐலையும் அவைலபிளா இருக்குங்க. ஏசி எல்லாமே லோவஸ்ட் பிரைஸ்லயே வாங்கிக்கலாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, கேஷ்பேக் ஆஃபரும் கொடுக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே அப் டு 70% ஆஃபர் இந்த ஒன் டே மட்டும் இருக்குங்க. ஃபுல் மூன் சேலுக்கு உங்க பக்கத்துல இருக்கிற சத்யாவில் போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த சம்மரை உங்க குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. புளிக்குளம் மாசம் கும்பிட்டு அடிக்குவேன். எவ்வளவு கொதிச்சு வத்திட்டு மூஞ்சி உள்ள கொண்டு விட்டுறாத. யாரு அவளை இதுக்கு அவ இதுக்கு விட்றா? இந்த வரைக்கும் இவ்வளோ நேரம் ஆகியும் உங்கள் சண்டை இன்னும் தீரலை. மீனை நல்லா கழுவி வச்சிருக்கேன். எல்லா மீனையும் அதில் போட்டுடலாம். இப்போ தளிக்காம லைட்டா இப்போ எவ்வளோ குழம்பு வருதுன்னு பாரு. எவ்வளோ மீன் இருக்குன்னு கொஞ்சமாக இருக்குயா? அப்பா பொரிக்கணுமா? வேண்டாம்ல, வேண்டாம், நான் குழம்புலேயே போட்டு இப்போ நாளைக்கு வரைக்கும் குழம்பு இருக்கும். நல்லா நைட் வரைக்கும் இதே சோப்பு ஏற்றிடும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீ தண்ணி ஊற்றணும். கரெக்டாக இருக்கும். போதுமாக்கும் இப்படி ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்து அப்படி குழம்பு வச்சு திண்டா அதாங்க சூப்பர். எல்லாரும் இப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட. அதே தான், கூடி சிக்கன் சொல்லுங்கள், ஒரு ஹோட்டல்லேருந்து ஆரம்பிச்சிரும். யார் சமைப்பா? நீ தான் சமைக்கணும். சமைப்பா? அதிக அளவில் சமைச்சு பழக்கம் இல்லையே, பழகிரும். மீன் எவ்வளோ இருக்கு பாருங்க குழம்பை விட. கிளம்பிட்டு போ மீன் கடலில் கிளம்புன மாதிரியா? இப்படி இருக்கணும் மீன் குழம்புலன்னா. மீன் வெளியே தெரியணும்னா அப்போதான் அந்த மீனில் உள்ள சாறு எல்லாம் அந்த மீனில் நல்லா நிறைய இறங்கி மீன் குழம்பு ருசி வரும். இல்லைன்னா புளிக்குழம்பு ருசி தான் வரும். என்னதா புளிக்குழம்பு வாசம் வரும்போது பசிச்சுதா? அது அப்போ ஒரு பசி கூட தெரியல. பசி தெரியும். பசிக்கு அப்பா மோப்பத்தை பிடிச்சிட்டேன்னா அங்கே வாசமே வர இருக்காது. வாசமா ருசி இல்லாமல் போயிடும். அப்பா கடற்கரை போய்ட்டும் சாப்பிடலாம்னு நினைச்சேன்ல, ஆனால் நான் இப்போ பிளானை மாற்றிட்டேன். என்னன்னு சொல்லு? சாப்பிட்டுட்டு கடற்கரை போகலாண்டா. ஆமாவே, சோறு வெந்தாதானே நீ சாப்பிடுவே. அதுவும் இருக்குண்ணா டெஸ்ட்டு. தாளிச்சு நல்லா கருக விட்டுரு அந்த இதை. அது என்னத்தை? வெங்காயத்தை தாளிப்பு. தாளிக்கலாமா? தாளிக்கலாம். நல்லெண்ணெய். நல்ல எண்ணெய் தான் என்றைக்குமே நல்ல எண்ணெய். அதுக்கு வேறு பேர் இருக்கா நல்லெண்ணெய்க்கு? இல்லையே, இங்கிலீஷில் என்ன பேர்? நல்லெண்ணெய் இதில் ஒரு டக்குன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இல்லைண்ணே, என்ன படிச்சிருக்க? நானா படித்தா எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே சமாளிக்கிறா. எம்ஏ எக்கனாமிக்ஸ் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. எனக்கும் சில டைம் பேர்லாம் வர மாட்டேங்குது. மீன் பேர்லாம். மீன் பேர் ஏன் வர மாட்டேங்குது? டக்குன்னு பேர்லாம் வர மாட்டேங்குது. திடீர்னு யாராச்சும் கேட்கும்போது அதுக்கு ஒரு நல்லா யோசிச்சு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன செய்ய, வயசாயிட்டல. மீன் நல்லா வச்சிருக்கு. நல்லா கட்டி ஆயிட்டு குழம்பு. வெந்தயம், கடுகு, வெந்தயம். சோறு மட்டும் இன்னைக்கு லேட் ஆகிட்டு. சோறு தான் கரெக்ட் டைமுக்கு வச்சிருக்கு. மீன் குழம்பு சீக்கிரமாக வச்சுருக்கோம் நம்ம. சரி, நீங்கள் 12 கூட ஆகலை. அதான் அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு கடலுக்கு போயிட்டு சும்மா வந்துட்டுல மீன் இல்லையா? ஆமாம், கரைக்கு வந்துட்டேன். அதனால கடுகு பொரிஞ்சிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டாச்சு. தள்ளு. அது என்ன பண்ணிட்டு இருக்கா? வெட்டினதையே திருப்பி வெட்டிக்கிட்டு இருக்கா. எப்படின்னு வெட்டுறாள். உனக்கண்டி எவ்வளோ உதவி பண்ணுறா பாருப்பேன் மகக்காரி. வெள்ளைப்பூடு அச்சு வெள்ளைப்பூடு.
அறுத்து வச்சதா? நச்சு வச்சதுன்னு. சரி எங்க அதுக்கு அறுத்து வச்சதுன்னு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம். நல்லா கருக விடணும். மாங்காய் இல்லைண்ணே, மாங்காய் வாங்காமல் வந்துட்டோம். மாம்பழத்தை வெட்டி போட்டா அளவே இல்லையா? ஐயோ உடஞ்சிடக்கூடாது. இவ்வளோ நேரம் கிண்ண போடையில் இப்போ உடையுதுன்னா உடஞ்சிச்சு. இன்னைக்கு சாப்பிட்றோம், நாளைக்கு சாப்பிட்றோம், இதுக்கு மேலே டாப்பில் இருக்கும். நைட்டு சூப்பராக இருக்கும். நைட் நல்லாயிருக்கும். அவ்வளோதானா? போட்ட வேண்டியதுனா? ஆமாம் தான், நல்லா கறிட்டு பாருங்க. சூப்பராக கறிட்டு. கருவேப்பிலை அடிக்கா? மல்லி இலையில போட்டுருவோம். அடுப்பு ஆன்லேயே தான் இருக்கு. ஏன் வேற கழிச்சுட்டு இருக்கட்டுங்களா? வெடிக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சர்க்கஸ் காட்டிட்டு இருக்கா. அது போடல. என்ன செய்ய, எப்பவுமே போட்டு பழகிருந்தோம்னா வரும். திருலாமா? ஊற்றிருங்க. நல்ல முருகு போட்டாதானே சத்தம் வருது. கரெக்ட். மூடி வைக்கணுட்டா? ஆமாடா. அதுக்குள்ளே போயிட்டு வாசனை போயிட்டு போகாது. அப்போ அது ஊற்றுற குழம்பா? இதில் தான் எல்லாம் ஊற்றிட்டேனே, போதும். சரி வாங்க இன்னும் வச்சு சாப்பிட்றோம். சோறு மீனை மட்டும் வச்சு சாப்பிட போறியா? சோறு வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவேன், அதை தான் சொல்கிறேன். மாம்பழம் இருக்கு. இவளுக்கு வேறு கொடுக்கணுமா? கை வச்சு திங்க மாட்டேவாப்பா? அப்படியா? சரி. மீன் குழம்பு கம்மியாக இருக்கு இவளுக்கு. பாறை மீன், மஞ்சள் பாறை மீன். பீஸை பற்றிங்களா எப்படி இருக்குண்டு மீன் பீஸ். இவங்களுக்கு மீனெல்லாம் தனியாக முள்ளெல்லாம் பிச்சு போடணும். என்ன பாப்பா? எப்படி தெரியும்? அப்படியா? ஒரு வேளை உன் கண்ணாலேயே நீ பார்த்துட்டே நினச்சேன். நமக்கு சோறு வந்துட்டு. சோறு இருக்குது, மாம்பழம் இருக்குது, அதுக்கப்புறம் மசாலா கடலை தர்றேன். இவ்வளோ சுடுது, ரொம்ப சுடுது. நல்ல பசிங்க, பயங்கரமாக பசிக்கு. நூடுல்ஸ் திண்டாலே பசிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருப்பேன். கரெக்டாக அந்த தாளித்த வாசம் இருக்குது தெரியுமா, பக்கத்தில் கொண்டு வரும்போது சூப்பராக இருக்குது. நல்லா கருகியும் சூப்பராக இருக்கு குழம்பு. நல்லா இருக்குல்லண்ணா? உப்புலாம் கரெக்டாக தான் இருக்கு. இன்னும் குழம்பு குழுன்னு ஊற்றணும். அப்படியே ரசம் மாதிரி ஊற்றிங்கண்ணா. செம்ம டேஸ்ட்டுங்க. மீனை பாருங்க. ஆமாப்பா. எந்திரிச்சு பார்க்க அடிவலிக்கு. அவ்வளோ வேற உண்டா. மஞ்சப்பாறையில் நடுமுள் மட்டும்தான் இருக்குங்க. அப்புறம் சைடு முள் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி சோத்தோடு இப்படி இவ்வளோ பெரிய பீஸ் வச்சு அப்படி திங்கணும். குழம்பு ருசியாக இருக்குது.
நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா வச்சு இல்லை அவங்களும் இதேமாரி மீன் வந்து ரொம்ப போட்டு வைக்க சொல்லி சூப்பராக இருக்கும். என்ன சொல்லி எல்லாமே எல்லாமே எந்த மீனாலும் மீன் மட்டும் நீங்கள் அதிகமாக போட்டு வைங்களேன், குழம்பு அன்றைக்கி ருசியாக இருக்கும். அடுத்த நாள் பயங்கரமாக இருக்கும். கொஞ்சமாக மீன் தான் கொஞ்சமாக குழம்பு. அதான் குழம்பு வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுவும் இப்படி ஃப்ரெஷ்ஷான மீனாக சொல்லவே வேணாம், தாறுமாறாக இருக்கும். மாம்பழம் அதெல்லாம் அப்புறம் கடைசி திண்டு இதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு நீ மீன் குழம்பு. என்ன பாப்பா அவளுக்கும் பிடிச்சிருக்கு. அன்றைக்குள்ளமா நம்மளை இன்னும் காலியாகாமல் கிடக்குனுப்ப. எல்லா சாப்பாடும் மாம்பழம் மட்டும் கரெக்டாக காம்பினேஷன் ஆகுது. அதுவும் தெரியல என்ன இருக்கும். எந்த சாப்பாடுனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.